வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்குது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் தம்பியோடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 பேரோடைய குலதெய்வம் கோவிலுக்கும் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சு யாருமே வந்து தூங்கலை, ஏன்னா வந்து அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததுனால அப்படியே அந்த நைட் ஃபுல்லாகவே தூங்காமலே தான் எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு தம்பி ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பானை எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து எண்ணெய் நலங்கு வந்து வச்சுருந்தோம். தம்பிக்கு வந்து பொண்ணு வீட்டு சைடு எல்லாருமே வந்து வச்சுருந்தாங்க. பொண்ணுக்கு வைக்கும் போது மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாருமே வந்து வச்சுருந்தாங்க. 2 பேருக்குமே நலங்கு வச்சு முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த பிறகு ஐயர் அதுக்குள்ளே வந்துட்டு எல்லா வேலைகளும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நலங்கு வைக்கும் போதே அந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்து சைடில் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே நலங்கெலாம் வச்சுட்டு நானுமே வந்து ரெடி ஆகிட்டு குட்டீஸுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். 4:30 முகூர்த்தம்ன்றதுனால எல்லாருமே வந்து ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. அனன்யா யுவி ஹஸ்பண்ட்க்கும் வந்து இந்த ட்ரெஸ் தான் மேரேஜ்க்கு மார்னிங்கு. அனன்யா யுவிக்கு ஆஃப் சாரி தான் கட்டணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி அவங்களுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். செட்ஸும் சரி, அவங்களுடைய ப்ளவுஸ் ஒர்க்கு, ஆஃப் சாரியோடைய ஒர்க்ஸு, இது எல்லாமே வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. காலையில் அழுவாங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு அவங்களும் வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நான் ரெடி ஆகிட்டு வந்த உடனே அந்த அரசங்கிளைக்கு வந்து பால், தயிர் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு 5 பேரை வந்து பிடிச்சி கரெக்டாக அந்த தூணில் வந்து கட்டியாச்சு. இது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த அரசங்கலையை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அம்மா இல்லை, அப்பா மட்டும் தனியாக உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியப்பா பெரியம்மா தான் உட்காந்து எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டாங்க. ரிசப்ஷன்லாம் நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டு சூப்பராக வந்து முடிஞ்சுது. மேரேஜும் வந்து நல்லபடியாக தான் முடிஞ்சுது. அந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன மூட் அவுட் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவாக தான் மைண்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படி அழுதான்னு எனக்கே தெரியல. நானும் வந்து சரி ஓகே அழக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு கண்ணை துடைக்கிறேன். அது தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே அழக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி அழக்கூடாது, வெளியே வா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, என்னம்மா ஓகேவா, எதுக்கு அழுகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக நடக்கும். நான் இதில் மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையுமே எப்போவுமே 100% பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியாது. நம்ம பண்ணுற விஷயங்கள நிறை இருந்தாலும் ஒரு சில குறை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை நினச்சி ரொம்ப யோசிக்க, அப்படியே அதை விட்டுட்டோன்னா நமக்குமே நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்குமே நல்லது. அன்றைக்கி நான் ஒரு விஷயத்துக்காக அழுதது எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஏன்டா அழுதோன்னு சொல்லிட்டு, பட் என்னை மீறி தான் அது வந்தது. இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்களை ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணேன். தம்பிக்குமே வந்து அந்த முகூர்த்த ட்ரெஸ்லாம் வந்து பூஜை பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. முகூர்த்த ட்ரெஸ்ஸுன்றது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். யார் போட்டாலுமே, நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி அதை போட்டாலும் இந்த ட்ரெஸ்க்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. அழகாக அந்த வெள்ளை துணியில் மஞ்சள் துவச்சி அதை காய வச்சு அந்த ட்ரெஸ் போடுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலை, எல்லா முகூர்த்த புடவையுமே வந்து முகூர்த்த வேஷ்டி ஷர்ட்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் அந்த கல்யாணத்தில் பார்க்கும்போது அவ்வளோ கலையாக இருப்பாங்க 2 பேருமே. பவிக்கும் வந்து பூஜை பண்ணி ட்ரெஸ்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. தம்பி வந்து நாமும் போட மாட்டேன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தான். எப்படியோ வந்து போட்டுட்டான். அவனுக்கு போட்ட உடனே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கும் போதே சொல்லிகிட்டே இருந்தேன், அழகாக இருக்குடா, உன் ஃபேஸ்க்கு சூப்பராக செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து காசி யாத்திரை வந்து பண்ணுவாங்க. பவி அவங்க தம்பி வந்து அவருக்கு பாத பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அவருக்கு வந்து மரியாதை செய்வாங்க. பவி அவங்க தம்பிக்கு வந்து ரிங்கு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தோம். ரிங்கு போட்டு விட்டுட்டு ட்ரெஸ்ஸும் வந்து வச்சு கொடுத்தாச்சு. இது என்ன கான்செப்ட்னா, மாப்பிள்ளை வந்து கோச்சிட்டு வந்துடுவார். அதாவது பொண்ணுடைய அண்ணனோ தம்பியோ அவங்க வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும். பாத பூஜைலாம் பண்ணிவிட்டு எங்கள் அக்காவை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது தான் இந்த கான்செப்ட். ரொம்ப அழகாக இருக்கும். அப்பத்துலேருந்து எல்லாருக்குமே இதை பண்ணுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த கொடைக்குள்ளே ஃப்ளவர்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே விரித்து அவருக்கு என்ட்ரிலாம் கொடுத்துட்டு அவரை கை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அந்த மணமேடைக்கு.
அந்த தாலி கட்டும்போது அது ஏன்னு தெரியல, அந்த ஒரு பயம் வந்து வரும். தம்பி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பின்னாடி தான் வந்து நின்னுட்டு இருந்தேன். விளக்கு அப்படியே வச்சுட்டு. எனக்கு திவா ஃபேஸ் தான் வந்து பார்த்துட்டே இருந்தான். அவன் ரொம்ப ஹாப்பியா இருந்தான் சிரிச்ச முகத்தோட. எனக்கு அத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாமிக்கிட்ட மட்டும் வேண்டினேன், கடவுளே உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா வந்து துவங்கணும். நல்லா ஹாப்பியா இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் மாலைலாம் மாற்றினதுக்கப்புறம் அச்சதரிசி வந்து கையில் கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி. தாலி கட்டும் போது ஆசீர்வாதம் பண்ணலை. கையில் வந்து விளக்கு வச்சுருந்ததுனால என்னால் பண்ண முடியல. என்ன தான் நம்ம மனசில் நினச்சாலும் நம்ம கையில் அந்த அச்சத அரிசி கொடுத்துட்டு நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல, நம்ம வந்து இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அவங்களுக்கு அந்த அச்சத அரிசியை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அவ்வளோ பிளஸ்டாக வந்து இருக்கும். அது ஒரு தனி பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நான் அதில் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துலையே வந்து வைக்க சொல்லிட்டாங்க. அகைன் சுத்தம் போது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா அதுக்குள்ளே வந்து தம்பிக்கு வந்து ரிங் வந்து போட்டு இருந்தாங்க. சம்மந்திங்களுக்கு வந்து முறை செய்யணும்னு சொல்லிட்டு பவி அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட்டு, பட்டு புடவை அதையும் வந்து வச்சு கொடுத்தாச்சு. அவங்களுமே வந்து பெரியப்பா பெரியம்மா அப்பாவுக்குமே சேர்த்து வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சேர்த்து வந்து கொடுத்தாங்க. 3 பேரும் வாங்கினதுக்கப்புறம் நாத்தனார் சீருன்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து வச்சு கொடுத்தாங்க. முகூர்த்தம் வந்து 4:30 குழந்தைங்க நல்லா முன்னாடியே எழுந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் மயிர் வந்து கூப்பிட்றாரு, குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 3 சுற்றி வரும்போது அந்த குட்டி குட்டி பானையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. நான் போய் அனன்யாவை எழுப்புங்க, அதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு ஆஃப் சாரிலாம் வந்து கட்டி விட்டேன், இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா அவங்க சுற்றி வரும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எழுப்பி 2 பேரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அனன்யா ஓகே, எழுந்த உடனே வந்து சுற்றிட்டா. யுவி பாப்பா தான் கொஞ்சம் அப்படி இப்படி அடம் பிடிச்சா, இருந்தாலும் ஹஸ்பண்ட் தூக்கிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருந்தாங்க. மெட்டி போடும்போது முன்னாடியே வந்து சொல்லிட்டோம், பவி காலை மட்டும் கொடுக்காத, அவன் தான் வந்து எடுத்து வைக்கணும் அம்மியில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டா. இருந்தாலுமே அப்படி இப்படி இழுத்து கிள்ளி பார்த்தா, ஆனால் ஃபைனலாக வந்து எடுத்து வச்சுட்டா. சூப்பராக மெட்டியும் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக வந்து இருக்கும். என்னுடைய மெமரிஸும் அப்படியே லைட்டாக வந்துட்டு போச்சு.
நான் என்னதான் டைட்டா புடிச்சாலுமே ஹஸ்பண்ட் ஒரே தான். இழுத்து அப்படியே அம்மியில வச்சு மெட்டி போட்டு விட்டுட்டாரு. ஆனா இந்த மாரிலாம் விளையாடுறது கொஞ்சம் ஜாலியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அரிசிலாம் எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே ஒன் பை ஒன்னா எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் முன்னாடியே வந்து ஒரு சில ரீல்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சேன். அந்த பிரியமான தோழியில மாதவனும், ஜோவும் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அத பார்த்துட்டு அவங்க அண்ணனும், அண்ணனுடைய ஒய்ஃபும் வந்து சொல்லுவாங்க, "எனக்கும் அதே மாரி எடுக்கணும்னு வந்து தொல பண்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த மாரி அவர் தூக்கிலாம் வந்து எடுப்பாரு. நான் இந்த மாரி நாங்க பேரா எடுக்கும்போது கண்டிப்பா யாராவது கலாய்க்க வருவான். என் தம்பி கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால என்ன பார்க்கல. அவன் பார்த்துருந்தானா கண்டிப்பா இந்த டயலாக் தான் வந்து சொல்லியிருப்பான். அந்த ரீல்ஸுமே எனக்கு ரொம்ப நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சா, அதனால நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சுட்டேன். ஐயோ! யாரோ பார்த்துறக்கூடாது. நம்மள எதுவும் கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்னு. பட் நம்ம ட்ரெஸ்லாம் பண்ணுறது நம்ம ஃபோட்டோ எடுக்க தானே, அதனால் அந்த வேலையை கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தம்பிக்கும் பவிக்கும் லாஸ்ட்டாக வந்து ஆர்த்தியும் வந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்தவங்க கூட எல்லார் கூடயும் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன அந்த தண்ணியில் வந்து மோதிரம் போட்டு விளையாடுறது, மாற்றி மாற்றி வந்து அரிசி வந்து தலையில் போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த கேம்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். கையில் இந்த ரிங்கை வந்து கழட்டி கொடுத்துட்டேன் 2 ரிங்கு. யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கே அந்த ரிங்குன்னு வந்து சும்மா சொல்லியிருந்தேன். பட் ரிங் லாஸ்ட்டாக வந்து நான் வாங்கியாச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லா விட்டு கொடுத்துக்கிட்டாங்க. நீ எடு நான் எடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து விளக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூமில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டோர்லாம் மூடிட்டு நான் ஆஸ் யூஷுவல் விளையாடுறத நல்லா விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பையன் பெற்று கொடுத்தா தான் நான் அவங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் பண்ண பிறகு பால் பழம்லாம் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்தவங்களுக்கு அந்த லட்டு அதுக்கப்புறம் பழம்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸும் வந்து எடுக்க வேண்டியது இருந்தது. தம்பியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களும் வந்து வெளியே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பியிருந்தாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்டலாம் சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருந்தது. என்னடா எல்லாருமே டப்பு டப்புன்னு கிளம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு. ஒரு கல்யாணம்ன்றது எடுத்து பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஃபஸ்ட் டைம் வர பண்ணுறேன். எனக்கு எதுவுமே புரியல. பட் இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக பண்ணுன்னு தான் இருந்தாலுமே இந்த நலங்கு, ஹல்தி ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், மேரேஜ்லாம் விட எனக்கு கல்யாணம் முடிஞ்சு தான் செம்ம வேலை இருந்த மாதிரி இருந்தது. கண்டினியூஸாக தூக்கம் இல்லாமல் ஒரு 4 to 5 டேஸ் வந்து அங்கே இங்கே சுற்றின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டயர்டாக வந்து ஆச்சு. இருந்தாலுமே சூப்பராக வந்து முடிச்சாச்சு. இப்போ நினச்சாலும் ஒரு நல்ல மெமரியாக வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கொஞ்சம் அழுதுட்டேன் காலையிலேயே. எனக்கு எதை பார்த்து நான் சிரித்து நார்மலானேன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்து தான். நான் அழுதுகிட்டே அப்படியே பார்க்குறப்போ இவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணி வந்தான். எனக்கு செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் நான் வந்துட்டேன். இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து அப்பப்போ எடுத்து பார்க்கணும்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். போன வீடியோலேயே வந்து சொன்னேன் 4 பேரை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் vlogல வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்தார் இந்த கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை நான் சொல்லுவேன். எங்கள் அப்பாவுடைய சிஸ்டர், எங்கள் அம்மா வந்து இருந்து ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா வேணாம் நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி ஃபீல் பண்ணி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எங்கள் அத்தை லாஸ்ட்டு வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க. வந்து என் சிஸ்டர் இல்லை, அதுக்கப்புறம் அண்ணா இவங்களும் வந்து லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருந்து இவ்வளோ பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பட் லாஸ்ட் வரைக்கும் இருந்து எல்லாமே வந்து பண்ணாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என் தம்பிங்க இவனுங்களை நான் தனியாக பிரித்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணானுங்க. எனக்காக பண்ணானுங்களா இல்லை திவாக்காக பண்ணாங்களா எனக்கு சொல்ல தெரியல அது. பட் அவனுங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை வந்தால் கூட கார்த்தி, இலை, குணா, அஜய் இந்த 4 பேர் வந்து டப்புன்னு வந்து சொல்லிடுவேன். ஏன்னா இவனுங்க வந்து செஞ்சுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் வரைக்கும் எந்த இடத்துலையுமே முடியாதுன்னு சொல்லாமல் எல்லாமே வந்து கூட இருந்து பண்ணானுங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்டேயும் அதுக்கப்புறம் பூஜை ரூம்லையும் விளக்கேற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்பாவுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போயாச்சு. அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து வர வழியில் அப்படியே ஹோட்டல்லே வந்து லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு பவி அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து பவியும் திவாவையும் எடுத்துகிட்டு போயிட்டு பவி அவங்க அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். 3 டேஸ்க்கு வீட்டுக்கு வந்துட்டு கால் மிதிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் வந்து வந்திருந்தாங்க. அப்போ கிஃப்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து
இருந்தோம். ரொம்ப சூப்பராக போச்சு. அதுக்கு அடுத்தடுத்த விலாக்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. கறி விருந்து, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றது பொண்ணு, இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Have a nice day.